இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முட்டாளுக்கு கிடைத்த வாழ்வு. அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்து பேரு மருவத்தூர். அந்த ஊர்ல கிராமத்துக்கு நடுவுல ஒரு குடிசை வீட்டுல 2 பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க பேரு மாடசாமி, அப்புறம் அவங்க அம்மா. மாடசாமிக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. வயசான ஒரு அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. மாடசாமியும் அவங்க அம்மாவும் அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மாடசாமி எந்த ஒரு வேலைக்கும் போறதில்ல. அவங்க அம்மா ரொம்ப வயசானவங்க. அந்த வயசான காலத்துலயும் அவங்க வீட்டு பக்கத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல நிறைய பேர் மரம் வெட்டி அந்த மீதி குச்சி எல்லாத்தையும் போட்டு போயிருப்பாங்க. அதை இவங்க போய் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா விறகு எல்லாத்தையும் எடுத்து அந்த விறகு எடுத்துட்டு வந்து பக்கத்துல இருக்க கிராமங்களுக்கெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விறக வித்து வித்து வர காசுல தான் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. இருந்தாலும் மாடசாமியோட அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க வேலை செஞ்சாங்க. அது மாதிரியே ஒரு நாள் அவங்க அம்மா காட்டில் இருக்கிற விறகு எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்து அவங்க வீட்டில் அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அடுக்கி வச்சு முடிச்சுட்டு சமைக்கணும்னு நினைச்சாங்க. அப்பா, ஒரு வழியா எல்லா விறகையும் எடுத்துட்டு வந்து சேர்த்தாச்சு. இனிமே நம்மளால முடியாது. இன்னைக்கு மாடசாமியை உட்கார வச்சு அவன்கிட்ட வேலைக்கு போன்னு சொல்லிட வேண்டியதான். மாடசாமி, அம்மாவுக்கு ரொம்ப முடியலப்பா, வயசாகிக்கிட்டே போகுது. உன்னால முடிஞ்ச வேலைக்கு நீ போ. என்ன வருமானம் கிடைக்குதோ அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வா. அதை வச்சு நம்ம 2 பேரும் சாப்பிடலாம்ப்பா. திடீர்னு வேலைக்கு போன்னு சொல்றியம்மா, நான் எங்கம்மா போறது? எனக்கு எந்த வேலையுமே தெரியாதேம்மா. சரிம்மா, நீ சொல்ற உன்னாலே முடியலன்னு நான் வேணா பக்கத்துல இருக்க வயலுக்கு வேலைக்கு போறேன் நாளையில இருந்து. மாடசாமி சொன்ன மாதிரியே பக்கத்து வீட்டு பண்ணையார் வீட்டுக்கு தோட்ட வேலைக்கு போனான். அங்க நாள் ஃபுல்லா கூடையில மண்ணள்ளி கொட்டி கொட்டி ஒரு வழியா அவனோட வேலையை முடிச்சிட்டான். வேலை முடிச்ச கையோட பண்ணையார்கிட்ட போய் கூலி வாங்கலான்னு போனான். போறப்பயே மாடசாமிக்கு ரொம்ப களைப்பா இருந்தது. ஐயா, எல்லா வேலையும் முடிச்சுட்டேங்க ஐயா. மாடசாமி, இன்னைக்கு ஃபுல்லா நீ வயல்ல ஃபுல்லா வேலை செஞ்சிருக்க. அதனால உனக்கு பரிசா இந்த ஒரு நாணயத்தை தரேன், பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போ. மாடசாமிக்கு ரொம்ப சந்தோஷம். காசு வாங்கின கையோட ஒரு ஓடப்பாலத்தை கடந்து போனான். காசு கீழே விழுந்தது கூட தெரியாம நேரா வீட்டுக்கு போனான். எழுந்திரிமா, இன்னைக்கு வேலை செஞ்சல, அதுக்கு பண்ணையார் காசு கொடுத்தாருமா. பாக்கெட்ல அந்த காசை காணோம்மா, எங்கேயோ விழுந்துருச்சு. என்னப்பா நீ பார்த்து பத்திரமா எடுத்துட்டு வரது இல்லையா? சரி, அடுத்த தடவை வரப்ப துணியில நல்லா முடிஞ்சு வச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அடுத்த நாள் மாடசாமி அதே மாதிரியே பக்கத்து வீட்டு பண்ணையாருக்கு மாடு மேய்க்கிறதுக்காக போனான். அதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா மாடுங்க எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு மேய்ச்சல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பண்ணையார் வீட்டுக்கு மாடுங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போனான். மேய்ஞ்சிட்டு இருக்கிறப்பயே அவங்க அம்மா சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்தது. அடுத்த தடவை வரப்ப அம்மா துணியில முடிஞ்சு வச்சு எடுத்துட்டு வர சொன்னாங்களே, இன்னைக்கு பண்ணையார் என்ன கொடுத்தாலும் அது துணியில வச்சு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணையார்கிட்ட போனான். ஐயா, மாடுகள்லாம் மேய்ச்சி அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப நல்லது மாடசாமி. இன்னைக்கு உனக்கான கூலி ஒரு பாட்டில் பால் ஃபுல்லா தரேன், எடுத்துட்டு போய் வீட்டுல அம்மாட்டையும் குடு, நீயும் போய் குடி, சரியா? அப்படின்னு ஒரு பாட்டில் பாலை ஃபுல்லா கொடுத்தாரு. மாடசாமி அம்மா சொன்ன மாதிரியே ஒரு துணியில மூட்டை கட்டிட்டு வீட்டுக்கு போனான். பால் எல்லாமே போற வழியில சிந்திட்டு போயிடுச்சு. மறுபடியும் அதே மாதிரியே வீட்டுக்கு போனான். இன்னைக்கு பண்ணையாரு கூலியா ஒரு பாட்டில் பால் கொடுத்தாரு. நீ தானே சொன்ன துணியில முடிஞ்சு வச்சு எடுத்துட்டு வான்னு. ஒரு சொட்டு பால் கூட இல்லம்மா. என்னம்மா நான் பண்றது? பரவாயில்ல விடுப்பா, நாளைக்கு கிடைக்கிற கூலிய நல்லா இருக்கமா ஒரு கயிறு போட்டு கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு வா, சரியா? அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அடுத்த நாள் மாடசாமிக்கு கசாப்பு கடையில ஒரு வேலை கிடைச்சது. அவனும் வந்தவங்க எல்லாத்துக்கும் கறி வெட்டி போட்டுக்கிட்டு இருந்தான். கறி வெட்டிட்டு இருக்கிறப்பயே அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது. இன்னைக்கு கிடைக்கிற கூலிய நம்ம கயிறு போட்டு கட்டி தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு. அன்னைக்கு அவனுக்கு கூலியா ஒரு பெரிய மாமிச துண்டை கொடுத்தாங்க. அம்மா சொன்ன மாதிரியே கயிறு போட்டு இழுத்துட்டு போனான். போற வழியிலேயே தெருநாய் எல்லா கறி துண்டையும் சாப்பிட்டு முடிச்சிடுச்சு. வெறும் கயிறோட மட்டும்தான் வீட்டுக்கு போனா மாடசாமி. மறுபடியும் அம்மா தோட்டத்துல உட்கார்ந்துருந்தாங்க. அம்மா, இன்னைக்கு கூலியா ஒரு பெரிய மாமிச துண்டு கொடுத்தாங்க. நீ சொன்ன மாதிரி கயிறு போட்டு இழுத்துட்டு வந்தனா வர வழியில நாய் சாப்பிட்டுருச்சுமா. பரவாயில்ல விடுப்பா. அவங்க அம்மா எந்த விதமான கோபமும் இல்லாம, பரவாயில்ல விடுப்பா, அடுத்த தடவை கிடைக்கிற கூலிய தோல்ல போட்டு எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. மறுநாள் மாடசாமிக்கு பண்ணையார் வீட்டுல கழுதை மேய்க்கிற வேலை கிடைச்சது. வீட்டுல இருந்த எல்லா கழுதைங்களையும் ஒரு ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு போனான்.
அங்கே போய் மேய்ச்சிட்டு இருந்தான். மேய்ச்சிட்டு இருக்கிறப்பயே அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது. இன்னைக்கு கிடைக்கிற கூலியை தோளில் போட்டு எடுத்துகிட்டு போகணும், இன்னைக்கு எப்படி கிடைக்காம போயிடுது நானும் பார்க்குறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அன்னைக்கு ஃபுல்லாக கழுதை மேய்ச்சத்துக்கு அவனுக்கு ஒரு கழுதை குட்டியை பண்ணையார் பரிசாக கொடுத்தாரு. அந்த கழுதையை அம்மா சொன்ன மாதிரியே தோளில் தூக்கி போட்டு போனான். அவன் போகிற வழியிலேயே ஒரு பெரிய மாளிகையை அவன் தாண்ட வேண்டியதாக இருந்தது. அந்த மாளிகையில் ஒரு பெரிய ஜமீன்தார் வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவருக்கு ஒரு அழகான பெண் இருந்தது. அந்த பெண் குழந்தைக்கு பிறவியிலிருந்தே காதும் வாயும் பேசாது. பண்ணையார் அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஊர்ல எவ்வளவோ பெரிய பெரிய வைத்தியர்களை பார்த்தோம், ஒரு புண்ணியமும் இல்லை. வைத்தியரே, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, மூலிகை எங்க இருந்து கொண்டு வந்தாலும் நான் கொண்டு வரேன், என் பொண்ணை மட்டும் எப்படியாவது பேச வைங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு சொன்னாரு. உடனே வைத்தியர் அந்த பெரிய பண்ணையாரை பார்த்து, ஐயா, உங்க பொண்ணுக்கு இருக்கிறது ஒரு விசித்திர வியாதி, இதை எந்த மூலிகையிலையும் குணப்படுத்த முடியாது. உங்க பொண்ணு ஏதாவது ஒரு பொருளை பார்த்து வாய் விட்டு சிரிச்சா மட்டும் போதும், வாய் பேச ஆரம்பிச்சிருவாங்க, காதும் நல்லாவே கேட்கும், வேற எந்த வைத்தியமும் தேவையில்லை அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட பண்ணையாருக்கு ரொம்பவே அதிர்ச்சி. ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு, என் பொண்ணை யார் சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் இந்த சொத்தை ஃபுல்லாக எழுதி தரேன், கூடவே என் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி தரேன், இந்த செய்தியை ஊர் மக்கள் எல்லாருக்கும் பரப்புங்க அப்படின்னு பண்ணையார் சொல்லியிருந்தாரு. ஆனால் அது நம்ம மாடசாமிக்கு தெரியாது. இருந்தாலும் பண்ணையார் அந்த மாதிரி முன்னாடியே சொல்லியிருந்தாரு. மாடசாமியும் கழுத்தில் கழுதையோட அந்த வீட்டு பக்கம் போனான். அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு அதை பார்த்தோன்னே சிரிப்பு தாங்க முடியாமல் வாய் விட்டு சிரிச்சா. இதை பார்த்த பண்ணையாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உடனே பண்ணையார் மாடசாமியை கூப்பிட்டு, என் பொண்ணை நீ சிரிக்க வச்சுட்ட, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என் பொண்ணு சிரிச்சதுனால அவளுக்கு வாய் பேச ஆரம்பிச்சுட்டா, காதும் நல்லா கேட்க ஆரம்பிச்சிடுச்சு, நான் சொன்ன மாதிரியே என்கிட்ட இருக்கிற எல்லா செல்வத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், என் பொண்ணையும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாரு. அந்த பொண்ணுக்கும் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன்னு சொன்ன உடனே பண்ணையார் சொன்ன மாதிரியே அவ்வளோ செல்வங்களையும் குதிரை வண்டியில் கட்டி நடந்தே ஊருக்கு போங்க, அப்போதான் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே செல்வங்கள் எல்லாம் குதிரை வண்டியில் கட்டிட்டு நடந்தே போனாங்க. இதை ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு, இவனுக்கு போய் இப்படி ஒரு வாழ்வா அப்படின்னு யோசிச்சாங்க. அவங்க அம்மாவுக்கு மாடசாமியை செல்வத்தோடையும் கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணோடையும் பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இத்தனை நாளாக சோம்பேறியா இருந்த நம்ம பையனுக்கு இப்படி ஒரு வசதி கிடைச்சதுன்னு மாடசாமியும் அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். இது மாதிரி வந்தேம்மா, பண்ணையார் எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இனிமே நம்ம எந்த விதமான கஷ்டமும் பட தேவையில்ல, நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதுமா அப்படின்னு சொல்லி 3 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஓகே குட்டீஸ், இந்த கதை நல்லா இருந்துச்சா? இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் எப்ப வேணாலும் வரும், நம்ம உழைக்கிறத எப்போதுமே நிறுத்தக்கூடாது, நம்ம எப்போதுமே ஓயாம உழைச்சுக்கிட்டே இருக்கணும், அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும். நமக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு எந்த வேலையுமே செய்யாம இருந்தோம் அப்படின்னா என்ன மாதிரியே வீட்டுல சோம்பேறியா இருக்க வேண்டியதான். எங்க அம்மா சொன்னதுனால, தினமும் வேலைக்கு போனதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்னை தேடி வந்தது. அதனால உங்க உழைப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க, என்னைக்குமே சோம்பேறியா இருக்காதீங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே குட்டீஸ். உங்க நேம் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பை குட்டீஸ்.